பன்னீர் டிக்கா வந்து நான் வந்து கடாயில் பண்ண போகிறேன். இன்னைக்கு காலையிலேருந்தே பாப்பா சரியாக சாப்பிடவே மாட்டேங்கிறான். சரி, இந்த பன்னீர் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு ஜீரா கீ இஞ்சி பூண்டு மசாலா போட்டு அப்படியே டாஸ் பண்ணி ஒரு கீ ரைஸும் ஒரு பன்னீர் டிக்கா மசாலா கொடுத்தா அவன் சாப்பிட்ருவான். பட் நானும் போடுறது இல்லை இதில். மைக்ரோவனில் தான் பண்ணலான்னு இருந்தேன். சரி அப்பமா இதில் பண்ணிடலாம், பேனில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு பேனில் தான் பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு கொஞ்சம் இந்த ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம், இது ரெண்டையும் கட் பண்ணிக்க போகிறோம். சீட்ஸ் எடுத்துட்டு இது நீங்கள் எப்படி வந்து ஃப்ரை பண்ணணும்னு சொன்னால், மிக்ஸ் பண்ணுறது வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட்டு வந்து பன்னீரை போட்டு கடாயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறமா இந்த வெஜிடபிளை நல்லா கிறிஸ்பாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி இந்த கேப்சிகம் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும், ஆனியன்ஸும் கொஞ்சம் கிறிஸ்பாக கிடைக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம இந்த லேயர்ஸ் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம டவால தான் பண்ணுறோம் போது இந்த சின்ன மாதிரியான பீஸ் இருக்குல்ல, இதுவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது வந்து குத்தணும்னு அவசியம் இல்லைல்ல, அதனால போட்டாச்சு. இப்போ பன்னீர் இது வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். நான் 1 கிலோ வாங்கினேன். இது வந்து ஒரு 3 தடவையாக பண்ணியாச்சு. அதனால் ஒரு பீஸும் உள்ள பெருசாக எடுத்துக்கிட்டேன் நான். எடுத்துட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம், ஜீராத்தூள், அப்புறம் வந்து மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கர்டு, கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு மசாலா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு போட வேண்டிய பொருள். இது வந்து அவங்களுக்கு வேண்டிய மாதிரி அந்த அது என்ன பொடியாது, சாட் மசாலா அதெல்லாம் போட்டால் நல்லா தான் இருக்கும். அவங்கவுங்க டேஸ்ட் படி. எங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் கேர்டு அதிகமாக போட்டால் எங்களுக்கு அது பிடிக்குது. ஸோ அதனால் நான் வந்து கேர்டு அதிகமாக போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை நம்ம வந்து எடுத்து சமைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் அப்புறம் எடுத்து சமைக்கிறேன். கொஞ்ச நேரம் ஊறியாச்சு. இப்போ நான் வந்து இந்த பேனில் வந்து ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்ச நாளாக இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போட முடியல. பட் என்ன மாதிரி போடுறது அப்படின்ட்டு யோசனையாக இருக்குது. ஆனால் நல்லதாக ஏதாவது பண்ணும்போது அதை நான் எடுக்க மாட்டேங்கிறேன். அப்புறம் நிறையா அதுக்கு பிறகு ஆடி தள்ளுபடியில் நிறைய அதுக்கு பிறகு ட்ரெஸ் வாங்கினேன். நான் அதையுமே போடலை. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொஞ்சம் கம்மியாகுது அது மாதிரி எனக்கு தோணுது. என்னோட ஆசைக்கு போடுறத அப்படின்னு சொன்னாலும் கூட என்னோட ஆசைக்கு நான் வந்து இப்போது அதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக போடலை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. முன்னாடி வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாக, வியூவர்ஸ் அதிகமாக பார்ப்பாங்க. இப்போ வேற அது குறைஞ்சிருக்கு. அது என்னோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சது வந்து நல்லா காமிக்குது. இதுக்கு இடையில நிறைய பேக்கிங்லாம் பண்ணேன். பட் அதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை. ஸோ இனிமேட்டுக்கு எதையாவது உருப்படியாக பண்ணணும் அப்படின்ட்டு. பட் வெளியிலலாம் போய் நிறைய போட்டால் நல்லாவே போகுது. அப்பப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துடுது, பண்ண முடியல. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பன்னீர்ஸ் இவங்களை முதல்ல போட்டுடுறேன்.
இதை போட ஆரம்பிச்ச உடனேயே அவனுக்கு வந்து பசிக்க ஆரம்பிக்குது லேசா. எனக்கு அதுதான் வேணும். அவன் சாப்பிட்டா போதும். ஏன்னா காலையிலயும் சாப்பிடாம தான் ஸ்கூலுக்கு போனாரு. மதியானம் சாப்பாடாம அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாரு. ஈவினிங் ஏதாவது குடிக்கிறியா இல்ல ஆர்டர் போடட்டுமான்னு கேட்டா அதுவுமே வேணான்றாரு. அது சாப்பிடாம இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. அதனால பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு. கொஞ்சம் நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு இது கொஞ்சம் ஃப்ரை ஆகும். இப்படி நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ இது வந்துருச்சு. நான் வந்து இந்த வெஜிடபிளையும் இதோட சேர்த்துக்கிறேன். நான் அது லாஸ்டா வந்து கொஞ்சம் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணேன். கொஞ்சம் கிறிஸ்பா இது ஃப்ரை ஆகட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம எவ்வளவு எண்ணெய் ஊத்துறோமோ அதுலயே தான் இந்த வெஜிடபிள நல்லா கிறிஸ்பா கிரன்ச்சியா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இந்த பன்னீரையும் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் இப்போ இந்த பவுல்ல இதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போறேன். பண்ணிட்டு இந்த 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 டவாலையே நான் வந்து அந்த ரைஸையும் டாப் பண்ணிவிட போறேன். நல்ல ரிச் ப்ரோட்டீன் உள்ளது, ஆயிலும் கம்மி. இந்த டயட்ல இருக்கிறவங்க, ஜிம்முக்கு போறவங்களுக்குலாம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் ஜீரா போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஜீரா பொரிஞ்சிடுச்சு. இது கூட நான் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு. இந்த ரைஸ் நல்லா உதிர உதிரா இருக்கு, அப்படியே மேலே போட்டுக்கிறேன். வாசம் அடிக்க அடிக்க எங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு சாப்பிடணும்னு தோணிடுச்சு. எமி சில சமயம் இதில் ஒரு முட்டையை உடச்சி 2 முட்டையை உடச்சி ஊற்றி
ஒரு வெங்காயத்தை போட்டு அப்படியே ரைஸ் அப்படியே டாப் பண்ணி கொடுத்துருவேன். ஏதாவது போனீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது புதுமையா தெரியுது, அதை சாப்பிட்றாங்க. நம்ம வந்து எப்போதும் போல ஏதாவது ஒரு குழம்பு வந்து அப்படி வச்சோம்னாக்கா அது வந்து அவங்களுக்கு சாப்பிடணும்னு தோண மாட்டேங்குது. கேட்குறான், ஏன் சாப்பிடலன்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னு. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அது அவன் காலையில சாப்பிடாம போனது அது யோசனையாவே இருந்தது. ஆனா யோசிச்சேன், மத்தியானம் எப்படி சாப்பிட மாட்டாங்க, அதே மாதிரி சாப்பிடல. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இது. ஸோ இது வந்து நான் 10 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிட்டேன். ரைஸ் வந்து லெஃப்ட் ஓவர் இருந்ததுனால இது வெஜிடபிள் கட் பண்ணுற வேலை தான். கொஞ்சம் இந்த பன்னீர் கொஞ்சம் நேரம் ஊறும், அதை தவிர்த்து நம்மளுக்கு டைம் ஆகாது. ஸோ இதில் வந்து பாதி வந்து அப்பாச்சியும் கொஞ்சம் பாப்பாச்சியும் சேர்த்து சாப்பிட்டுடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட டின்னர் முடிஞ்சிச்சு, யம்மி டின்னர். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்க்யூ.